அப்போ இன்னொரு ஆணோட சேர்ந்து அந்த வெட்டுறத வீடியோவும் எடுக்கிறாங்க. எல்லா சமூக வலைத்தளத்தில் இருக்கிறது தான். வீடியோ எடுத்து அதை ரசிக்கிறாங்க. அந்த பாகத்தை வெட்டி 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 ஒரு மனநிலைக்கு டிப்ரெஸஸ் ஆகி சைக்கோ மாதிரி ஆகி சாமானியான ஒரு பொண்ணு அவள் சந்தோஷத்தில் எவ்வளோ தலையிட்டு அந்த பொண்ணை அந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு அவன் எடுத்துன்னு போயிருக்கானா, அந்த பொண்ணுடைய நிலைமை என்னன்ட்டு தான் பார்க்கணும். சாதாரணமாக ஒரு பொண்ணு பண்ண முடியாது. ஒரு லேடிஸை பொறுத்த வரைக்கும் மென்மையானவங்க ஒரு ஹஸ்பண்டை கொலை பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவன் அவ்வளோ மன அழுத்தம் தராங்க. இதுதான் நம்ம சமுதாயத்தில் பார்க்கணும். அந்த பொண்ணு வானானா விட்டுட்டு போயிடணும். ஒரு பொண்ணு உன்னை பிடிக்கல, கணவனாக இருந்தாலுங்க எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை தாங்க. கணவனாக இருந்தால் கூட உன்னை பிடிக்கல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அவள் வாழவே கூடாது, அவள் எங்கே இருந்தாலும் விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் லேடிஸு ஃபேமிலி கோர்ட்டில் நான் பார்ப்பேன், ஹைகோர்ட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய படித்த பொண்ணுங்களே வந்திருக்கும். இல்லை ஃப்ரெண்டுடைய அண்ணனை லவ் பண்ணிவிடுவாங்க, அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிவோர்ஸ் கேஸை வந்து நீங்கள் பாங்க ஃபேமிலி கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன், ஆனால் நான் உன்னை வாழவே விட மாட்டேன்னு சித்திரவதை பண்ணி மனநிலை பாதிக்கப்பட்டு 16 வருஷம் 20 வருஷம்லாம் இன்னும் நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட கேஸ் இருக்குது. ஒரு 16 இயர்ஸ் கேஸ்லாம் ஃபேமிலி டிவோர்ஸ் கேஸ் இருக்குது. இப்போ என்னன்னா நான் டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன், நீ வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க.